இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பவர் கிருஷிகா. தலைப்புச் செய்திகள். ஹிசாலினியின் சடலம் இரண்டாவது முறையாக மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவிலிருந்து 100 தொன் ஆக்ஸிஜன் கொள்வனவு செய்ய நடவடிக்கை. சீரற்ற காலநிலையினால் நாட்டில் 798 குடும்பங்களைச் சேர்ந்த 3384 பேர் பாதிப்பு. கோவிட் வைரஸின் தோற்றம் மீள் விசாரணையை தொடர்ந்து நிராகரித்து வரும் சீனா. ஆப்கானில் 18 மாகாணங்களை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் பல கிரிக்கெட் மைதானங்களையும் வசப்படுத்தியுள்ளனர். IPL போட்டிகளின் பயிற்சிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் துபாய் சென்றனர். ஹிசாலினியின் சடலம் இரண்டாவது முறையாக மீண்டும் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனின் கொழும்பு முரளையில் உள்ள வீட்டில் பணியாற்றிய டயகம சிறுமி ஜூட்குமார் ஹிசாலினியின் சடலம் இரண்டாவது முறையாக மீண்டும் நேற்று மாலை 6:57 மணிக்கு அடக்கம் செய்யப்பட்டது. நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய நுவரெலியா நீதிமன்ற நீதவான் திருமதி லுசாகா குமாரி முன்னிலையில் இன்று சிரேஷ்ட சட்ட வைத்தியர்கள் ஊடாக சிறுமி ஹிசாலினியின் உடல் அடங்கிய சவப்பேழை கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி பகல் 12:20 மணிக்கு டயகம மேற்கு தோட்ட மயானத்திலிருந்து தூண்டி எடுக்கப்பட்டது. இரண்டாவது முறையாக சிறுமியின் சடலத்தை பரிசோதனைக்கு உட்படுத்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் சடலம் தோண்டப்பட்டு பிரதனிய போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கவே சடலம் தோண்டப்பட்டது. சிறுமி வீட்டுப்பணிப்பெண்ணாக கடமையாற்றிய நிலையில் ஜூலை 3ஆம் தேதி தீக்காயங்களுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி ஜூலை 15ஆம் தேதி உயிரிழந்தார். இதனையடுத்து சிறுமியின் உயிரிழப்பு நாட்டில் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்ததுடன் சிறுவர் தொழிலாளி தேமூட்டி கொல்லப்பட்டார் என மலையகம் உள்ளிட்ட நாட்டின் பல பிரதேசங்களிலும் பேசுபொருளாக மாறியிருந்தது. இந்த நிலையில் சிறுமி எவ்வாறு உயிரிழந்தார், இதற்கு பொறுப்பு யார், சிறுமிக்கான துன்புறுத்தல், பாலியல் வன்புணர்வு என 3 கோணங்களில் விசாரணைகள் தனி போலீஸ் குழு ஒன்று அமைத்து விசாரிக்கப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களான பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் மனைவி, மாமனார், மைத்துனர் மற்றும் தரகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு விசாரித்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறுமியின் பெற்றோர் தனது மகளின் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதென சிறுவர் உரிமைகள் பாதுகாப்பு அதிகார சபைக்கும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கும் முறையிட்டிருந்தனர். இதற்கமைய கொழும்பு மேலதிக நீதவான் ரவீந்திர ஜெயசூரிய முன்னிலையில் சிறுமி ஹிசாலினியின் மரணம் சம்பவம் குறித்த விசாரணை இடம்பெற்றது. சிறுமியின் தரப்பில் சட்டமா அதிபர் திணைக்கள சொலிசிட்டர் ஜெனரல் ஆஜராகி அடக்கம் செய்யப்பட்டுள்ள சிறுமியின் சடலத்தை தோண்டி மீண்டும் இரண்டாவது பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை கேட்டிருந்தார். இதற்கமைய சிறுமியின் சடலத்தை தோண்டி மீண்டும் பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் கொழும்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதன் பிரகாரம் சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட டயகம மேற்கு தோட்ட மயானத்திற்கு பலத்த போலீஸ் காவல் இடப்பட்டதுடன் விசேட போலீஸ் குழுவும் கொழும்பிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இதன்பின் தோண்டி எடுக்கப்பட்ட ஹிசாலினியின் சடலம் பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியின் உடல் 9 மணி நேரம் 2ஆம் பிரேத பரிசோதனை முதல் நாளில் முன்னெடுக்கப்பட்டு அதன் பகுப்பாய்வு அறிக்கை நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த பிரேத பரிசோதனை முடிவற்ற நிலையில் சிறுமியின் உடல் மீண்டும் 15 நாட்களுக்கு பின் நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 6:25 மணிக்கு மலர் சாலை வாகனத்தில் டயகம மேற்கு தோட்ட மயானத்திற்கு கொண்டு வரப்பட்டு பெற்றோர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஊர் மக்கள் உறவினர்கள் மத்தியில் கண்டி மற்றும் டயகம பிரதேச கிறிஸ்து சமய குருமாரின் ஜெப வழிபாடுகளுடன் மீண்டும் அதே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவிலிருந்து 100 தொன் ஆக்ஸிஜன் கொள்வனவு செய்ய நடவடிக்கை. நாட்டின் பல வைத்தியசாலைகளில் கொரோனா தொற்றாளர்கள் சிகிச்சைக்கு தேவையான ஆக்ஸிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவிலிருந்து 100 தொன் ஆக்ஸிஜன் கொள்வனவு செய்ய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சினர் செயலாளர் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் நிலைமையினை கருத்தில் கொண்டு மேலதிகமாக ஆக்ஸிஜன் தேவைப்படுமாயின் கொள்வனவு செய்யப்படும் தொகை மேலும் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முகக்கவசம் அணியாத நபர்களை கைது செய்ய விசேட நடவடிக்கை.
முகக்கவசம் அணியாதவர்களை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகள் இன்று முதல் முன்னெடுக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். முகக்கவசத்தினை சரிவர அணியாமல் பொது இடங்களுக்கு செல்வதும் பாதைகளில் பயணிப்பதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. சரிவர முகக்கவசம் அணியாதவர்களை தனிமைப்படுத்தல் சட்டத்தின் கீழ் கைது செய்து சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலையால் நாட்டில் 798 குடும்பங்களைச் சேர்ந்த 3384 பேர் பாதிப்பு. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலையால் கண்டி, நுவரெலியா, ரத்னபுரி, கேகாலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களைச் சேர்ந்த 798 குடும்பங்களைச் சேர்ந்த 3384 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிக்கையொன்றின் மூலம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று, கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதில் கடும் பாதிப்புக்குள்ளான குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் சில நாட்களில் ஏற்படும் நிலை பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கம் தகவல் வெளியீடு. நாட்டில் கோவிட் தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்வதால் மரணங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. நிலைமை இவ்வாறு தொடர்ந்தால் வைத்தியசாலைகளின் இடவசதியும் சுகாதார கட்டமைப்பு பெரு நெருக்கடியாகும் என பொது சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோஹன தெரிவிக்கின்றார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைக்கு அரசையோ மக்களையோ குற்றம் சுமத்த முடியாது. நிலைமையினை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும், இல்லையெனில் நாடு பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது தொற்றின் தாக்கம் வேகமாக அதிகரித்து செல்வதால் வைத்தியசாலைகளில் உள்ள அதிதீவிர சிகிச்சை பிரிவின் படுக்கை வசதிகள் நெருக்கடியும் ஆக்சிஜன் தேவைக்கான அதிகரிப்பும் ஏற்பட்டுள்ளதாக வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் முடிந்தவரை தங்களின் அனாவசியமான பயணங்களை தடுக்குமாறும் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதை துரிதப்படுத்தும் அச்சங்கம் கோரிக்கை முன்வைத்துள்ளது. அதிகபட்ச கட்டணத்துக்கு மேலாக அறவிடப்பட்டால் அழைக்க வேண்டிய இலக்கம். தனியார் மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படும் PCR மற்றும் ஆன்டிஜென் பரிசோதனைகளுக்காக அதிகபட்ச கட்டணம் அண்மையில் அரசினால் வெளியிடப்பட்டது. இதன்படி PCR பரிசோதனைக்கு 6500 ரூபாவும் ஆன்டிஜென் பரிசோதனைக்கு 2000 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை நிர்ணயம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனை மீறி இப்பரிசோதனைக்கான கட்டணங்களை அதிகமாக அறவிட்டால் 1917 என்ற இலக்கத்துக்கு அழைத்து முறைப்பாடு வழங்குமாறு நுகர்வோர் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். வல்லிபுரம் ஆழ்வார் ஆலய மகோற்சவ மாசி மாதத்துக்கு ஒத்திவைப்பு. வடமராட்சி ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய மகோற்சவத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் ஆலய தர்மகதா சபை மகோற்சவத்தை எதிர்வரும் மாசி மாதத்துக்கு ஒத்திவைத்துள்ளது. ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலய மகோற்சவ கால ஏற்பாடு கூட்டம் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை வடமராட்சி வடக்கு பிரதேச செயலாளர் ஆழ்வா பிள்ளை ஸ்ரீ தலைமையில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தின் முடிவில் இவரிடம் மகோற்சவம் நடத்துவதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் ஆலய தர்மகதா சபையினர் ஆலய நிர்வாகம், திருவிழா உபகாரர்களுடன் ஆலய வளாகத்தில் இன்றைய தினம் சனிக்கிழமை கலந்துரையாடல் ஒன்றினை நடத்தியிருந்தனர். அக்கலந்துரையாடலின் முடிவில் ஆலய மகோற்சவத்தை அடுத்த வருடம் மாசி மாதம் வரும் பூரணி மகம் நாளிற்கு ஒத்திவைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸின் தோற்றம் மீள் விசாரணையை தொடர்ந்து நிராகரித்து வரும் சீனா. கொரோனா தொற்றின் தோற்றம் குறித்து விசாரணையை புதுப்பிக்கும்படி உலக சுகாதார அமைப்பு முன்வைத்த கோரிக்கையை சீனா நிராகரித்துள்ளது. இந்த விசாரணையை சுயாதீனமாக இருந்தால் தங்களால் ஒத்துழைக்க முடியும், அரசியல் நோக்கத்துடன் இருப்பதாக தெரிவித்து வருகின்றது. கோவிட் தோற்றம் குறித்து ஆராய கடந்த ஜனவரி மாதம் சீனா சென்ற உலக சுகாதார அமைப்பின் குழு 2 மாதங்களின் பின் கொரோனா தொற்று வூஹான் ஆய்வகத்தில் தோற்றம் பெற வாய்ப்புகள் இல்லை எனவும், வவ்வால்களில் இருந்து வேறொரு மாற்று மிருகத்திலிருந்து மனிதர்களுக்கு பரவியிருக்கலாம் என்று அறிக்கை வெளியிட்டது. இந்நிலையில் கடந்த வியாழனன்று உலக சுகாதார அமைப்பு கொரோனா தொற்றின் ஆரம்ப நிலை பற்றி அறிந்து கொள்ள தொற்றினால் 2019ஆம் ஆண்டு பாதிக்கப்பட்ட ஆரம்ப தொற்றாளர்களின் விவரங்களை தருமாறு சீனாவிடம் கோரியது. எனினும் அவ்வறிக்கைகளை தர முடியாதென சீனா திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகள் போதுமானது, அதனை அறிவியல் சமூகம், சர்வதேச சமூகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. இன்னொரு புதிய ஆய்வுக்கு அவசியமில்லை. ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து நடத்தினாலே போதுமானது. அரசியல் அழுத்தம் காரணமாக மீள் ஆய்வுக்கு சீனா ஒருபோதும் சம்மதிக்கப் போவதில்லை என அறிவித்துள்ளது.
உலக சுகாதார அமைப்பும் பல உலக நாடுகளும் இது சம்பந்தமாக அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் சீனா மறுப்புகள் மேலும் சந்தேகத்தை வளர்ப்பதாக தொற்றினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நாடுகள் தற்போது கருத்து வெளியிட ஆரம்பித்துள்ளன. ஆப்கானில் 18 மாகாணங்களை கைப்பற்றியுள்ள தலிபான்கள் பல கிரிக்கெட் மைதானங்களையும் வசப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க படைகள் ஆப்கானிலிருந்து வெளியேற வரும் நிலையில் தலிபான்களின் தீவிர தாக்குதல்கள் காரணமாக ஆப்கானின் 18 மாகாணங்கள் தலிபான்கள் வசமாகியுள்ளது. அதில் மிக முக்கியமாக கந்தகர் நகரம் அவர்களின் வசமாகியுள்ளது. தலிபான்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருவதால் அந்நாட்டு அதிபர் அஷ்ரப் கானி ராஜினாமா செய்யவுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கடந்த சில நாட்கள் வரை 10 மாகாணங்களை மட்டும் வசப்படுத்தியிருந்து தலிபான்கள் இன்றுடன் 18 மாகாணங்களை கைப்பற்றியுள்ளதாக அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஆப்கான் தலைநகர் காபூலை தலிபான்கள் கைப்பற்றினால் அங்கு பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஐநா எச்சரித்த நிலையில் நேற்று மாலை காபூலில் இருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹசானி நகரை தலிபான்கள் கைப்பற்றியுள்ளனர். இதனால் தற்போது காபூலை நோக்கி முன்னேறி வருவதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் அந்த நாட்டில் இருக்கும் முக்கியமான கிரிக்கெட் மைதானங்கள் இப்போது தலிபான்கள் கைப்பற்றியுள்ளதாகவும் இதில் கந்தகர் சர்வதேச கிரிக்கெட் மைதானம், குண்டுஸ் கிரிக்கெட் மைதானம், கோல் சிட்டி கிரிக்கெட் மைதானம் என்பன அடங்குகின்றன. இதனையடுத்து பால் கிரிக்கெட் மைதானத்தை கைப்பற்றும் முயற்சிகளிலும் தலிபான்கள் ஈடுபட்டு வருகின்றதென செய்திகள் வெளியாகியுள்ளது. இன்னும் சில மாதங்களில் நடைபெறவுள்ள T20 உலகக்கிண்ண போட்டிகள் நடக்கவுள்ள நிலையில் இது ஆப்கான் கிரிக்கெட் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு 3வது டோஸ் தடுப்பூசி வழங்க அமெரிக்காவில் அனுமதி. அமெரிக்காவில் மீண்டும் தலை தூக்கியுள்ள கொரோனா தொற்றின் டெல்டா திரிபு பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தி வருகின்றது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களே தீவிர தாக்கத்திற்கு உள்ளாகின்றனர் என்று அந்நாட்டு வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நிலைமையினை கருத்தில் கொண்டு அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாக ஃபைசர் அல்லது மொடர்னா தடுப்பூசிகளில் ஒன்றை 3வது டோஸாக வழங்க அவசர கால அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஏனைய நபர்களுக்கு 2 டோஸ் போதுமானதென்றும் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகத்தின் ஆணையாளர் தெரிவித்தார். இந்த நடவடிக்கை மூலம் அமெரிக்காவில் மீண்டும் தாக்கத்தினை ஏற்படுத்தி வரும் டெல்டா தொற்றினை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் என்று கருதுவதாக அந்நாட்டு ஆய்வாளர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். 2ஆக உடைந்த கப்பல், ஜப்பானில் பரபரப்பு சம்பவம். வடக்கு ஜப்பானில் உள்ள ஒரு துறைமுகத்தில் தரை தட்டிய கப்பல் ஒன்று 2 பாகங்களாக உடைந்து எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. கப்பலில் இருந்த 21 பேரில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் எண்ணெய் கசிவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. 39,910 டன் எடையை கொண்ட கிரிம்சன் போலாரிஸ் என்ற இந்த கப்பல் மரக்கட்டை துண்டுகளை ஏற்றி வந்துள்ளது. ஹாக்கி நோஹா துறைமுகத்தில் கப்பல் 2 தினங்களுக்கு முன் தரை தட்டியது. மேலும் பருவநிலை காரணமாக கப்பலால் அதிக தூரம் செல்ல முடியாமல் போன நிலையில் 2 பாகங்களாக உடைந்துள்ளது. ரஷ்யாவை உலுக்கும் கொரோனா வைரஸ், ஒரே நாளில் 22,000 பேருக்கு தொற்று. உலகளவில் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வரும் கொரோனா தொற்றினால் பல உலக நாடுகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகின்றன. அந்த வகையில் உலகளவில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளின் வரிசையில் 4வது இடத்தில் உள்ள ரஷ்யாவில் கடந்த சில வாரங்களாக கொரோனா வைரஸின் தொற்று தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இந்நிலையில் ரஷ்யாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 22,277 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை 6.5 மில்லியனை கடந்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுக்கு மேலும் 815 பேர் உயிரிழந்ததால் அங்கு பலியானோர் எண்ணிக்கை 1,68,000 கடந்துள்ளது. ரஷ்யாவில் தொற்றின் தாக்கத்தினை தீவிரப்படுத்துவதற்கு முக்கிய காரணம் அங்குள்ள மக்கள் தடுப்பூசி ஏற்றிக்கொள்வதை புறக்கணித்து வருகின்றமை என அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். IPL போட்டிகளின் பயிற்சிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினர் துபாய் சென்றனர்.
13வது IPL போட்டிகள் கொரோனா தொற்றின் காரணமாக கடந்த மே மாதம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இன்றைய போட்டிகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வரை ஐக்கிய அமீரகத்தில் துபாய், அபுதாபி மற்றும் சார்ஜா நகரில் நடைபெறவுள்ளது. மகேந்திர சிங் தோனி தலைமையிலான சேனை சூப்பர் கிங்ஸ் அணியில் விளையாடும் இந்திய வீரர்களான சுரேஷ் ரெய்னா, தீபக் சஹான், அம்பத்தி ராய்டு, உத்தப்பா, ருத்ராஜ் கயுக்வாட், கரண் சர்மா, KM ஆசிப் ஆகியோர் நேற்றைய தினம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் துபாய் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். தற்போதைய புள்ளி பட்டியலில் 7 போட்டிகளில் விளையாடிய 5 வெற்றிகளை பெற்று 10 புள்ளிகளுடன் சென்னை அணி 2வது இடத்தில் உள்ளது. இதேபோன்று நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணியும் அமீரகம் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இதுடன் தமிழோசை செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிய தமிழோசையோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.